அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் மார்க்கெட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹீரோ மோட்டார்ஸ். அவங்க சேல்ஸ் க்ரோத்தும் அவங்க வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 18.4% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. 1016 கோடியை ரீச் பண்ணியிருக்கு. ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.6% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. 9515 கோடி. இது அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா 8307 கோடி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 4,98,000 மோட்டார் சைக்கிள் அண்டு ஸ்கூட்டர்ஸ் விற்றுருக்காங்க மே 2004. இது மே 2023 பார்த்தீங்கன்னா 5,19,000 தான் விற்றுருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் 4.1% கம்மியாக இருக்குங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் க்ரோத் டிக்ரீஸ் ஆகிருக்கு 5.7%. 4.79 லட்சம் 2024லையும் 5.8 லட்சம் 2023லையும் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 67% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 18,673 யூனிட் 2024லையும் 11,165 யூனிட் 2023லையும் விற்றுருக்காங்க. எந்தெந்த பைக்கும் ஸ்கூட்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ்ட்ரீம் 125R நல்ல டிமாண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடா 5 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நல்ல டிமாண்டை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் நல்லாவும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ மோட்டார்ஸோட பாப்புலர் பிராண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, ஹெச்பி ஃப்ளெக்ஸரு, பேஷன் ப்ளஸ்ஸு, ஃப்ளெஷர் ப்ளஸ்ஸு இதெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஃபியூச்சர்லேயும் இது கண்டினியூஸ் ஆகும். புரோக்கர்ஸும் இந்த ஸ்டாக்குக்கு பைக்கால் கொடுத்துருக்காங்க. ஜப்பரிஸ் அப்படின்ற புரோக்கர் பார்த்தீங்கன்னா பைக்கால் கொடுத்துருக்காரு. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,650 சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 23% அப்சைடு போகும். ஃபியூச்சரில் 5% நெட் ப்ராஃபிட்டு ஒவ்வொரு குவார்ட்டரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இன்டர்நேஷ்னல் புரோக்கர்ஸு அவங்களோட ஹோல்ஸை அப்படியே ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க நிறைய நியூ மாடல்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களாம். இவி ஸ்கூட்டர்லேயும் நல்ல ப்ராஃபிட்டு ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ப்ரோக்கர் சொல்லியிருக்காரு. போஃபா செக்யூரிட்டிஸ் 5,004 டார்கெட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவுமா இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டிஸ் அவங்களும் 5,800 வரைக்கும் இது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 20லேருந்து 25% 2025லேருந்து 2020 நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க புது ஸ்கூட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க வர்ற ஃபெஸ்டிவல் சீசனுக்கு. ஜூம் 125cc-யும் ஜூம் 160cc-யும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2023 53.29 லட்சம் யூனிட்டும் 2024 56.21 லட்சம் யூனிட்டும் விற்று தள்ளியிருக்காங்க. ஃபைனலாக இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பார்த்துடலாம். கரண்ட் ப்ரைஸு 5,120 மார்க்கெட் கேப்பு 1,23,058 கோடியாகவும், புக் வேல்யூ 885 ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.95% கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு கடன் கிடையாது, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ. கம்பெனி நல்லா ஹெல்த்தி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத்து டிக்ரீஸ் ஆகிருக்கு 2.15%, 5 வருஷத்தில் கம்மியாயிருக்கு. ஹீரோ மோட்டார்ஸோட ஓவரால் ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்னு பார்த்தோன்னா 3 வருஷத்தில் 11%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 வருஷத்தில் 18%ஆகவும் இருக்குது. கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக ப்ளஸில் தாங்க இருக்குது. மார்ச் 2023 379 கோடியாக இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 34.76% வச்சுருக்காரு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு 28.99%, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸு 27.76% வச்சுருக்காங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 8.55% வச்சுருக்காங்க. 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டரும் டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் தங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ எடுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.